நம்ம சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியான அப்டேட் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ கங்குவா எப்போ ரிலீஸ் அப்படிங்கிறத தாண்டி வாடிவாசல் படத்தை எப்போ தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு. ஏன்னா பல சந்தேகங்கள் இருந்துச்சு, இந்த படம் ட்ராப் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு. ஆனால் தொடர்ந்து இயக்குனர் வெற்றிமாறனும் கலைப்புலி தானுவும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சில மேடைகளில் ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, நீங்கள் நினைக்கவே ட்ராப்லாம் கிடையாதுங்க, கண்டிப்பாக இந்த படம் இருக்குது அப்படின்னு. குறிப்பாக நம்ம கலைப்புலி தானவர்கள் ஒருபடி மேலே போய் பல விஷயங்களை பகிர்ந்துறாரு. சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி வாடிவாசல் பற்றின நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறாரு. அது மட்டும் கிடையாது, சூர்யாவோட பிறந்த நாளுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் வெற்றிமாறன், சூர்யா, கலைப்புலி தானு 3 பேரும் அவரோட ஆஃபீஸில் உட்காந்து கிட்ட ஒரு 5 மணி நேரம் வாடிவாசல் படத்தோட அந்த மேக்கிங்கை பற்றி எப்படிலாம் ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு நம்ம தானவர்களை சொல்லியிருந்தார். இப்போது இந்த மிக முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம வெற்றிமாறன் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த வாடிவாசல் படத்துக்காக லண்டன் போக போகிறாரு. எதுக்காக அப்படின்னா, இந்த படத்தோட மிக முக்கியமான ஒரு விஷயமே படம் முழுக்க ஜல்லிக்கட்டு தான். ஸோ காளை அடக்குதல் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே ஈசிஆரில் ஒரு பெரிய கிரவுண்டில் இந்த வாடிவாசலில் டெஸ்ட் ஷூட் பண்ணாங்க. சூர்யாவும் கலந்துக்கிட்டாரு. அப்போவே பார்த்தீங்கன்னா நிறையா விபத்துகள் நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருந்துச்சா. ஏன்னா சும்மா ஏதோ ஒரு படத்தில் இல்லை ஒரு சீனில் காட்டினா பிரச்சனை இல்லை, படம் முழுக்க இதுதான் அப்படிங்கும்போது சாதாரண விஷயம் இல்லை, நிறையா அபாயங்கள் இருக்குது ரியலாக பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாடிவாசலில் நிறைய காளை மாடுகளை அடக்கக்கூடிய காட்சிகளை நம்ம அனிமேஷனில் வடிவமைச்சிருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க தானுவும் வெற்றிமாறனும். இப்போது இந்த ப்ராசஸுக்காக தான் நம்ம வெற்றிமாறர்கள் லண்டன் போக போகிறாரு. பல லட்சம் பல கோடி செலவு ஆகும் அப்படிங்கிறது தான். ஆனாலும் கூட ஒரு உயிர் அப்படின்னு வரும்போது ரொம்ப லேசில் விட முடியாது. ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க ஜல்லிக்கட்டு அப்படிங்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் தானவும் வெற்றிமாறனும் இணைந்து இந்த படத்தோட மிக முக்கியமான, குறிப்பாக விபத்து ஏற்படக்கூடிய சாத்தியம் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையும், அவ்வளோ ரிஸ்கான காட்சிகளை அனிமேஷனே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான பண்ணிட்டாங்க. அதாவது இந்த காலை வர்ற காட்சிகள் எல்லாமே. ஸோ நிச்சயமாக ஒரு புது இம்பேக்டை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம RRR படத்தில் எப்படி ஜூனியர் NTR அந்த ஓப்பனிங் சீனில் புலியை அடக்குவார் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட எவ்வளவு தத்ரூபமாக இருந்துச்சு. அது மாதிரி தான் படம் முழுக்க சூர்யாவும் காளையும் வராங்க, கூடவே அமீர் வருவார். ஸோ அதெல்லாமே கதையில் இருக்குது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட காட்சியில் தத்ரூபமாக இருக்கணும்னு பல கோடிகளை வாரி இறக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு நம்ம தானவர்கள். ஸோ அத்தனையும் காசா அள்ளுவார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு விடுதலை 2 ஷூட்டிங் சென்னையில் வண்டலூரில் போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதம் முழுக்க பார்த்திங்கன்னா விடுதலை 2 ஷூட்டிங் தான். இந்த மாதம் முடிஞ்ச உடனே இந்த மாதம் இறுதியிலேயே வெற்றிமாறன் லண்டன் போக போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ யாரெல்லாம் வாடிவாசல் படம் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தியை கேட்டு சந்தோஷப்படுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.